ஆஞ்சநேய வரத கோவிந்தா கோவிந்தா. வந்த அந்தணன் கவச குண்டலங்களை வாங்கினை வழங்குக எனக்கு என்ன தந்தனன் பெருக என விண்தலத்திலோர் அசரி. இந்திரன் தன்னை மாயவன் விரங்கினான் ஏவினான் வழங்கல் நீயனவோ. ஆகாயத்திலே இருந்து சூரிய பகவான் சொல்லுகின்றார், தராதே கர்ணா தராதே. உனக்கு முன்னதாக வந்திருக்கின்ற பிராமணன் சாதாரண பிராமணன் அல்ல, தேவலோகத்து இந்திரன் மாயவனாக விளங்கக்கூடிய பகவான் நாராயண இந்த இந்திரன் அனுப்பியிருக்கிறார். உன் மார்பிலே இருக்கிற கவசத்தையும் காதல் இருக்கிற குண்டலத்தையும் கொடுத்து விடுவாயானால் உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதனாலே தர வேண்டாம் தராதன்னார். அப்பொழுது பார்த்தான் இந்த கர்ணன், காமதேனுக்கும் கற்பக விருட்சத்துக்கும் அதிபதியா விளங்கக்கூடிய தேவேந்திரனே, என்னிடத்துல கையேந்திர நான் தரப்போகிறேன். தேவேந்திரன் என்னிடத்திலே கையேந்துகிறான் என்று எண்ணுவதை விட நான் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த வாக்கை நான் காப்பாற்றுவேன் என்று சூரிய பகவான் தர வேண்டான்னு சொல்லுகிற பொழுது கூட சூரிய பேச்ச கேட்கல. மார்பில் இருக்கிற கவசத்தையும் குண்டலத்தையும் அறுத்து கொடுத்துட்டான், ரத்தம் ஒழுக ஒழுக. அப்பொழுது இந்த உடம்புல இருக்கிற காயங்கள்லாம் ஆரட்டம் என்று தேவேந்திர வரம் கொடுத்து, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கிற பொழுது கர்ணன் கேட்கிறான், அர்ஜுனனை கொல்லுவதற்கு வேலாயுதம் கொடு, இந்த வேலாயுதத்தை நீ கடோத்கஜன் மீது செலுத்து என்று வேலாயுதம் கொடுத்தான். இதை பகவானிடத்துல சொல்லுகிறது. பகவான் சொன்னார், தேவேந்திரா உன்னை விட சிறந்த தான வீரன் கர்ணன், நீ கேட்டதே அவன் கொடுத்தான், இதனால உயிருக்கே ஆபத்துன்னு தெரிந்து சூரியன் தராதன்னு சொல்லும் போது கூட மார்பில் இருக்கிற கவசத்தை கொண்டத்தை கொடுத்தான். அவன் கேட்டதை நீ கொடுத்தியா? அர்ஜுனனை சாகடிக்க வேலாயுதம் கேட்டான், நீ கடோத்கஜனை சாகடிக்க வேலாயுதம் கொடுத்தாயே, உன்னை விட சிறந்தவன் கர்ணன் என்று சொன்னார். இப்போ வந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. குந்தி இடத்துல சொல்றாரு, அத்தே குந்தி நீ போய் கர்ணன் இடத்துல வர வாங்கிடுவா, புறப்படு புறப்படு அத்தே புறப்படுங்க. புறப்பட்டு சென்று கர்ணனிடத்திலே வரம் வாங்கி கொண்டு வாருங்கள். பக்தகுடிகளை இன்னும் சற்று நேரத்திற்கெல்லாம் மாடுபிடி சண்டை ஆரம்பம். உங்கள் பசுக்களை ஆலய வளாகத்திற்கு ஓட்டி வர வேண்டும் என்று விழாக்குழு நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கிறோம். மாடுபிடி சண்டை ஆரம்பம். எல்லாரும் பசுக்களை ஓட்டி வரவும், ஆலய வளாகத்துக்கு ஓட்டி வரவும். குந்தி நேர கர்ணருகிற இடத்துக்கு வரா. குந்தி கர்ணனுடைய அரண்மனைக்கு வந்த உடனே ஓடி வந்து கர்ண வாருங்கள் ராஜமாதான்னு கையெடுத்து வணங்கினான். குந்தமாதேவி அழுகிறாள். கர்ணம் பார்த்தா, ராஜமாதா ஏன் அழுகிறீர்கள்? கர்ணா, என்ன மாதிரி ஒரு பாவி யாருமே இருக்க மாட்டார்கள் கர்ணா. இந்த உலகத்திலே பிறக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் சொல்லாமலேயே எல்லா உயிரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே முகம் தாயினுடைய முகம். என் மகனுக்கு என்னை நானே அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய துர்பாகிய நிலை வந்திருக்கிறதே, இதை விட ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம் வேற என்ன இருக்கிறது கர்ணா? ராஜமாதா, நீங்கள் சொல்லுவது எனக்கு புரியவில்லை, புரியும்படி சொல்லுங்கள். கர்ணா, உன் தாய் யார் என்று தெரியுமா உனக்கு? என் அன்னை உங்களுக்கு தெரியுமா? என் அன்னை யார்? கர்ணா, உன்னை பெற்றெடுத்த பாவி நான் தான் கர்ணா. உன்னுடைய தந்தை சூரிய பகவான் ஒரு வருட காலம் துர்வாச மகரிஷிக்கு சேவை செய்ததற்கு பலனாக எனக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்து என்னை 5 முறை பயன்படுத்திக் கொள்ளும்படி சொன்னார். இந்த மந்திரம் பலிக்குமா பலிக்காதா என்று எண்ணிய நான் பரிசோதிக்க என்னை சூரியனை அடைத்து உன்னை பிள்ளையாக பெற்று உன்னை ஆற்றிலே விட்ட பாவி நான் தான் அப்பா, நான் தான் கர்ணா. உன்னுடைய தாய் நான் தான் கர்ணா. என் அன்பு மகனே, உன்னுடைய தாய் நான் தான் கர்ணா. தாய்க்கு தலைப்பிள்ளை என்று சொல்லுவார்களே, அப்பேற்பட்ட பிள்ளையை பார்ப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிற இந்த பாவியை பாருப்பா.
கர்ணா, என் அன்பு மகனே, நான் தான் உன்னுடைய தாய் என்றால் குந்தி. கதிரவனின் பிள்ளையடா, கர்ப்பம் தாங்கி பெற்றேனடா, கை சோர விட்டேனடா, உன்னை கை சோர விட்டேனடா. கதிரவனின் பிள்ளையடா, கர்ப்பம் தாங்கி பெற்றேனடா, கை சோர விட்டேனடா, உன்னை கை சோர விட்டேனடா. காலம் செய்த கோலமடா, கண்ணீர் வழி கூடடா, காலம் செய்த கோலமடா, கண்ணீர் வழி கூடடா, காணாமல் வாழ்ந்தேனடா, உன்னை காணாமல் வாழ்ந்தேனடா, உன்னை கருதாமல் விட்டேனடா. கதிரவனின் பிள்ளையடா, கர்ப்பம் தாங்கி பெற்றேனடா, கை சோர விட்டேனடா, உன்னை கை சோர விட்டேனடா. பாண்டவன் தம்பியடா, பாராளவில்லையடா, பாதகம் செய்தேனடா, கர்ணா பாரெல்லாம் போற்றுதடா, உன்னை பார்க்காமல் வாழ்ந்தேனடா. கதிரவனின் பிள்ளையடா, கர்ப்பம் தாங்கி பெற்றேனடா, கருதாமல் வாழ்ந்தேனடா, உன்னை கை சோர விட்டேனடா. பானோ காணாத வள்ளல் எங்கள் நாயகனே, வானோ காணாத வள்ளல் எங்கள் நாயகனே, மண்ணுலகம் போற்றுதடா, உன்னை மாப்பாவி நான் தானடா, பெற்ற மாப்பாவி நான் தானடா. கதிரவனின் பிள்ளையடா, கர்ப்பம் தாங்கி பெற்றேனடா, கை சோர விட்டேனடா, உன்னை காணாமல் வாழ்ந்தேனடா, கர்ணா காணாமல் வாழ்ந்தேனடா. என் அன்பு மகனே கர்ணா, உன்னை பெற்றெடுத்த தாய் நான் தான் கர்ணா. உலகம் படிக்கும் என்று உன்னை ஆற்றிலே விட்ட பாவி அப்பா நான். ராஜமாதா, உங்க மேல நான் அதிகப்படியான மரியாதை வைத்திருக்கிறேன். என்னை பெற்றெடுத்தவள் என்னை பெட்டியிலே வைத்து ஆற்றிலே விடுகிற பொழுது என்னை வெறுமனே விடவில்லை, அவள் சேலையை விட்டு பெட்டியை விட்டுருக்கா. என் சேலை தான் கர்ணா, போது நிறுத்துங்கள். நீங்க சொல்றத நான் நம்பல. அந்த கண்ண பரமாத்மா என்னையும் துரியோதனையும் பிரிப்பதற்காக உங்களை இங்கே அனுப்பினானா? ஏற்கனவே தான் நான் சபையிலே சொல்லுகிற பொழுதே நான் நம்பலையே. விஸ்வரூப தரிசனம் கொடுத்து விட்டு அங்கே கண்ணையும் பெருமான் என்னை தனியாக அடைத்து சொல்லுகிற பொழுதே நான் நம்பலையே. உங்களை அனுப்பியிருக்கிறாரா? உங்கள் பேச்சை நான் நம்ப மாட்டேன். நான் தேவர்களிடத்தில் கேட்டேன். பல பெண்கள் என்னிடத்திலே பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு வந்து உன் தாய் நான் தான் என்று சொன்னார்கள். அப்போது தேவர்களும் முனிவர்கள் எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்குறாங்க. உன்னுடைய உண்மையான தாய் இந்த சேலையை கட்டினா உயிரோடு இருப்பாள், பொய் சொல்லுவோல் கட்டினா எரிஞ்சு சாம்பலா போயிடுவா என்று. இப்போ அந்த சேலையை நீங்கள் கட்டிக்கிறீங்களா? கர்ணா கொடுப்பா, நான் சொல்றது பொய்யா இருந்தா அந்த சேலை என்ன எரிக்கிட்டு கொடுப்பா கர்ணா. ராஜமாதா, ஏன் அரண்மனையில தான் வந்து நீங்க எரிந்து சாம்பலாக வேண்டும் என்ற விதி இருந்தால் அதை யார் மாற்றுவது? இந்த அப்படிங்க அந்த சேலையை ஒரு திரை மறைவிலே போய் அந்த சேலையை கட்டி கொண்டு வந்து நிற்கிறார் குந்தமாதேவி. எல்லாரையும் எரித்த சேலை குந்தியை எரிக்கலை. ஏன்னா அந்த சேலைக்கு உரியவளே குந்திதானே, கர்ணனுடைய தாய் குந்திதானே, அவள் சொல்வது உண்மைதானே. அதனால அந்த சேலை வந்து அவளை எரிக்கலை. ஓடி வந்தான் கர்ணன், காலை பிடித்துக் கொண்டான். அம்மா அம்மா, ஏனம்மா என்னை ஆற்றிலே விட்டீர்கள்?
உலகமே தாய் தந்தை பேர் தெரியாத தருதலை என்று என்னை பேசும்படி வைத்து விட்டீர்களே அம்மா. என்னை படிக்காமல் ஆற்றிலே விட்டீர்களா? இல்லை, உலகம் படிக்கும் என்று அஞ்சு ஆற்றிலே விட்டீர்களே அம்மா. எதுக்காக அம்மா என்னை ஆற்றிலே விட்டீர்கள்? என்னுடைய வாழ்நாளையே இப்படி கேள்விக்குறியாக்கி விட்டீர்களே தாயே. அம்மா 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 என்று காலிலே போய் விடுகிற பொழுது குந்தமாதேவிக்கு அப்பொழுது மார்பிலே பால் சுரக்குது. பாரத போர் நடைபெறுகிற பொழுது தருமருடைய வயது 66, கர்ணனுடைய வயது 77. அப்படி என்றால் குந்தமாதேவியினுடைய வயது எவ்வளவு இருக்கும்? ஒரு 95 வயது, ஏறக்குறைய தோராயமா சொல்றேன், ஒரு 95 வயது 94 வயது இருக்கும். அந்த வயசுல அவ மார்பகத்துல பால் சுரக்குது. தாய் பாசத்துக்கு வயசே கிடையாது. பொற்கிண்ணத்துல கறந்து கொடுக்குற மகனே, உன்னை பெறுவதற்கு பாக்கியம் செய்த இந்த பாவி உன்னை வளர்ப்பதற்கு பாக்கியம் செய்யல. மடியிலே பால் ஊட்டவும் தோளிலே தாளாட்டவும் உனக்கு நான் புண்ணிய செய்யலப்பா. இந்த பாலை குடிப்பா என் குழந்தைன்னு கொடுத்தா. அவன் அதை பூஜை அறையில வச்சுட்டு குளிச்சுட்டு வரலான்னு குளிச்சுட்டு வரதுக்கு போனான். பகவான் கருப்பு பூனையா வந்து அந்த பாலை கீழே தட்டிட்டார். ஏன்னா அந்த பாலை கர்ணன் குடித்தால் அர்ஜுனனை பார்க்கும்போது தம்பின்ற பாசம் தானா வரும். பாண்டவருக்கு கர்ணனை பார்க்கிற பொழுது அண்ணன்ற பாசம் தானா வரும். தாய்ப்பால் குடித்தால் சகோதர பாசம் வரும். சண்டையில கூட சொல்லுவாங்க, என் எச்சில் பாலை குடிச்சிட்டு வந்தவன் தானே இவன். ஏன்னா தாய்ப்பாலை குடித்தால் தான் சகோதர பாசம் வரும். பாரதத்துல இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது பாரு. அதனாலேயே பகவான் வந்து பாலை தட்டிட்டார். அம்மா, நான் எதுக்குமே கேட்டு வராத பாவிமா, உனக்கு பிள்ளையா பிறப்பதற்கு பாக்கியம் செய்த இந்த பாவியும் மடியில வளர்றதுக்கு பாக்கியம் செய்யல. இன்று நீயா என்னிடம் வந்து தாய்ப்பாலை கறந்து கொடுக்கிற, அதை குடிக்கிறதுக்கு கூட எனக்கு பாக்கியம் இல்லையே. நான் எவ்வளோ பெரிய பாவி அம்மா. மகனே கர்ணா, என் அன்பு மகனே, இவ்வளோ காலம் உன்னை பிரிந்து இருந்தது போதுண்டா. என் கண்ணே வந்து விடலா என் மகனே. நீ கால ஆலையிட்ட வேலைகளை எல்லாம் தலையால் செய்வதற்கு உன்னுடைய தம்பிகள் 5 பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ முறை என்னிடத்திலே தர்மராஜா கேட்டு இருக்கிறார், அம்மா என்னை அண்ணா என்று சொல்ல 4 தம்பிகள் இருக்கிறார்கள், நான் அண்ணான்னு சொல்ல ஒரு தம்பி இல்லையேம்மான்னு கேட்டிருக்கிறார். அதனால என் அன்பு மகனே நீ வந்துவிடு. தர்மராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிந்தால் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைவார். உன்னை தலையிலே வைத்து கொண்டாடுவார். அதனால வந்துவிடு என் மகனே, வந்துவிடு என் அன்பு மகனே, என் அன்பு மகனே வந்துவிடு. அப்பா, எப்படிம்மா நான் வருவேன்? இப்பொழுது எப்படியம்மா நான் வருவேன்? என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்வென்று கொன்ற மகற்கு. பாரத போர் நடக்க இருக்கின்ற இந்த சமயத்திலே என் நண்பன் துரியோதனுக்கு துரோகம் செய்துட்டு நான் எப்படி வருவேன்? வந்தாலும் நான் வாழ முடியுமாம்மா? அவ எனக்கு செய்த உதவிகள் 1 2 நான் மறந்து விட்டு எப்படியம்மா என்னால வர முடியும்? பெற்ற நீர் மகவ அன்பு இல்லாமையோ, மகவன்பு இல்லாமையோ அல்னி பெரும்படி நாணியோ விடுத்தி அத்தை நான் தொடங்கி என்னை இல்வி அளவும் 6 உயிர் துணை என கருகி ஒற்றமா மகுடம் புனைந்து அரசு அளித்து கூட உண்டு உரிய தம்பியரும் சுற்றமும் அனைவரும் என்னடி வணங்க தோற்றமும் ஏற்றமும் அளித்த பெற்ற நீர் மகவ அன்பு இல்லாமையோ அன்றி பெரும்படி நாணியோ விடத்தே. அம்மா,
என் மீது பாசம் இல்லாம என்ன ஆற்றிலே விட்டீர்களோ, இல்ல உலகம் பழிக்கும் என்று அஞ்சு என்னை ஆற்றில் விட்டீர்களோ தெரியாது தாயே. அதே என் விட்டு வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்த என்னை, அர்ஜுனனுக்கு நிகரான ஆற்றல் பெற்ற என்னை, அந்த வில் அரங்கேற்ற மண்டபத்திலே அர்ஜுனனை போருக்கு வா என்று அழைத்த பொழுது என்னை பார்த்து துரோணாச்சாரி கேட்டார். துரோணாச்சாரியிடத்திலே அனுமதி பெற்று நான் வில் அரங்கேற்ற மண்டபத்திலே அரங்கேற்றம் செய்து அர்ஜுனனை போருக்கு அழைக்கின்ற பொழுது துரோணாச்சாரியருடைய மைத்துனராக விளங்கக்கூடிய கிருபாச்சாரி என்னை பார்த்து கேட்டார், தாய் தந்தை பேர் தெரியாத தருதலையே நீ இளவரசனையா போருக்கு அழைக்கின்றாய், உன் தாய் தந்தை பேர் முதலை தெரிந்து கொண்டு வான்னு சொன்னார். இதையும் அப்படியே கண்ணாடி நொறுங்கின மாதிரி நொறுக்கியது தாயே. அந்த சபையிலே பார்த்து என்னை எல்லாரும் தாய் தந்தை பேர் தெரியாத தருதலையே என்று அடித்த பொழுது அம்பை எடுத்து என் கணத்தை அறுத்து கொண்டு இறந்து விடலான்னு பார்த்தேன். அப்பொழுது தோல் கொடுப்பான் தோழன் என்று சொல்லுவார்கள், அதுபோல துரியோதனை இடந்து அங்க தேசத்துக்கு என்னை பூபதியாக்கி தாய் தந்தை பேர் தெரியாத தருதலை என்று சொன்ன அத்தனை வாயையும் அங்க தேசாதிபதி கர்ணன் என்று ஒரே நொடியிலே என்னை அழைக்கும்படி வைத்தார். அப்பேற்பட்ட என் நண்பன் துரியோதனுக்கு நான் எப்படி அம்மா துரோகம் செய்வேன்? அவனுக்கு சமமான இடத்தை கொடுத்தானே, அவனுக்கு என்னாலே துரோகம் செய்துவிட்டு வர முடியாது தாயே. இன்னும் அவனுடைய பெருமையை சொல்லுகிறேன் கேளுங்கள் அம்மா. மடந்தை போல் மருமேகலை திருமேகலை மணி ஊகவே மாசரத்திகளும் ஏகாந்த இடந்தனில் புரிந்தே நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோர்க்கவோ என்ற திடம்படுதிரி வேலி ராசனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கருமமும் தர்மமும் என்ற மடந்தை போல் திருமேகலை மணியுகவே மாசரத்திகளும் ஏகாந்தம். அப்பா, அவருடைய அரண்மனைக்கு யாருக்கும் செல்வதற்கு உரிமை என்பது கிடையாது. அந்த புறத்துக்கு எனக்கு உரிமை உண்டு அம்மா. மடந்தை போல் திருமேகலை மணி உகவே மாசரே திகழும் ஏகாந்தோ இடம் தனிலே நான் அயர்ந்து இருப்பே எடுக்கவோ கோக்கவோ என்றார் அம்மா. அந்தபுரத்துக்கு நினைத்த நேரத்திலே சென்று வரக்கூடிய உரிமை எனக்கு மட்டும்தான் தாயே உண்டு. ஒரு நாள் சென்றிருந்தேன். அவன் மனைவி பானுமதி, மாமா வாருங்கள், பொழுதுபோக்கில் ஒரு ஆட்டம் பகடை ஆடலான என்னை அழைத்தாள். துரியோதன் எங்கே என்று கேட்டேன். அவர் வெளியில் போயிருக்கிறார், வாங்க மாமா என்று அழைத்தார். நானும் பகடையாட போய் அமர்ந்தேன். எல்லா ஆட்டத்திலும் அவள் ஜெயித்து வந்தாள். ஒரே ஆட்டத்தில் நான் ஜெயிப்பது போல் ஒரு சூழ்நிலை வந்தது. அவன் சடால் என்று எழுந்தாள். என்ன பானுமதி, உன்னோடு நான் எல்லா ஆட்டத்திலும் நீ ஜெயிக்கிற பொழுது ஆடினேன், நான் ஜெயிப்பது போன்று ஒரு நிலை வருகிற பொழுது எழுகின்றாயே என்று அவளுடைய கையை பிடிப்பதற்காக என் கையை நீட்டினேன் தாயே. அது தவறி போய் அவள் இடையிலே அணிந்து கொண்டிருக்கின்ற மேகலை ஆபரணத்தின் மீது பட்டு அந்த ஆபரணம் அருந்தது. அது முத்துக்களால் ஆன அந்த ஆபரம் அருந்து அந்த பளிங்கு தரையிலே தரதரவென்று ஓடியது. அதிலே பெரிய முத்து ஓடியது. அதன் பின்னே நான் ஓடினேன். அது போய் ஒரு இடத்திலே நின்றதம்மா. அதை எடுப்பதற்காக நான் கீழே குனிந்து பார்த்தால் அங்கே 2 கால்கள் இருந்தது. அடடா, துரியோதனுடைய அந்த புறத்திலே இந்த 2 கால்கள் யாருடையதோ என்று பார்த்தேன். அப்பொழுதுதான் தெரிந்ததம்மா அது துரியோதன் என்று. கணவனை பார்த்து மரியாதை நிமித்தமாகத்தான் பானுமதி எழுந்திருக்கிறாள் என்பதும் எனக்கு அப்பொழுதுதான் புரிய வந்தது. அடடா, என்ன நினைப்பானோ துரியோதனே? என்னுடைய கைகளை வெட்டுவானோ, கால்களை வெட்டுவானோ, தலையை வெட்டுவானோ, யாரை எங்கே வைப்பது என்று தெரியாமல் உன்னை எங்க வைக்க வேண்டுமோ அங்க வைத்திருக்க வேண்டும். உன்னை அந்த பரத்துள் விட்டது தவறு என்று சொல்லி என்ன தவறா நினைப்பானோ என்று நினைத்தேன் தாயே. என் நண்பன் என்ன தெரியுமா சொன்னான்? கர்ணண்ணா,
முத்தாபரணம் அருந்தது என்பதற்காகவா ஆட்டத்தை பாதியிலே நிறுத்தினீர்கள்? பானுமதியை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும். பானுமதி, உட்காரு. இந்த உதிர்ந்த முத்துக்களை எடுத்து அப்படியே ஒரு புறத்தில் வைக்கட்டுமா, மாலையா கோக்கட்டுமா என்று கேட்டால் இதற்குள்ளே என்ன அர்த்தம் தெரியுமா தாயே? பாண்டவர்களே இருந்திருந்தால் கூட இப்படி என்னை இது போல சொல்லி இருப்பார்களா என்று எனக்கு புரியல. என் துரியோதனன் சொன்னான், அண்ணா உங்களை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும், பானுமதி பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களை சந்தேகப்படலை, நீங்க பயப்பட வேண்டாம் என்று இதற்குள்ளே இன்னொரு அர்த்தம் இருக்குதுமா. அப்பேற்பட்டு என் ஆருயின் நண்பன் துரியோதனுக்கு நான் எப்படி அம்மா துரோகம் செய்வேன்? அம்மா, இனி நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என் நண்பன் துரியோதனுக்காக செஞ்சோற்று கடனை செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே போர்க்களம் சென்று செஞ்சோற்று கடனை கழிப்பதுதான் தாயே இனி நான் செய்ய வேண்டிய கர்மமும் செய்யணும். என் நண்பனை விட்டு வர மாட்டேன். நான் செஞ்சோற்று கடனை திருப்பேன் தாயே, உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள். மகனே, நான் கேட்கிற வரத்தை கொடுப்பியா? அம்மா, யார் எவர்கள் என்று தெரியாதவர்கள்லாம் கேட்கறத கொடுக்குற என் தாய். எங்கே கடைசி வரையில் தாய் யார் என்பது தந்தை யார் என்பது தெரியாமலேயே இறந்து விடுவேனோ என்று நான் அஞ்சு இருந்தேன். என் துயரத்தை தீர்ப்பதற்காக வந்த தெய்வமே, நீங்க என்ன கேட்கறீங்களோ கொடுக்குறீங்களா வேணும் கேளுங்கள். கர்ணா, பார்த்தன் என்னுடன் வெஞ்சமரில் மலைந்தால், பார்த்தன் வெஞ்சமரில் என்னுடன் மலைந்தால் பகை பெறும் பாந்தலம் பகழின் சமரில் என்னுடன் மலைந்தால் பகை பெறும் பாந்தலம் பகழே கோத்தலும் பிழைத்தால் மருத்துவனை விடுத்தி போரல் என்று ஒருவரும் குறித்தாள். வாய்த்த மற்றவர்கள் இளைஞர் என்று அவரை மலையில் என்று ஒருவரும் குறித்தாள். மூத்தவன் காதல் இளைஞர் தம் பொருட்டார் மொழிந்தமை கேட்டிவை மொழிந்தார். தன் வெஞ்சமரில் என்னுடன் மலைந்தால் பகை பெறும் பாந்தலம் பகழி அருமை மகனே கர்ணா, உன்னிடத்துல நாகக்கணை இருக்குதே, அந்த நாகக்கணை ஒரு முறைக்கு மேல் இன்னொரு முறை அர்ஜுனன் மேல செலுத்த மாட்டேன்னு ஒரு வரம் கொடுப்பா. பாண்டவர்களிலே அர்ஜுனனை தவிர வேறு யாருடைய உயிருக்கும் உன்னால ஆபத்து வராது என்று ஒரு வரத்தை கொடு, ஒரு சத்தியத்தை பண்ணு. அம்மா, வீரனுக்கு அழகு கணையை ஒரு முறை பயன்படுத்துவதுதான். தொடுத்த கணை மறுமுறை தொடுப்பது வீரமோ ஆண்மையோ வலியோ அறமோ? விட்ட கணையை நான் மறுபடி விட மாட்டேன். இந்த வரமே நீ கேட்கலனா கூட, இந்த சத்தியமே நீ கேட்கலனா கூட விடுத்த கணையை விட மாட்டேன். ஆனாலும் என்னுடைய தாய் உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன், விடுத்த கணையை இன்னொரு முறை விட மாட்டேன். அதே போல் பாண்டவர்களிலே அர்ஜுனனை தவிர வேறு யார் உயிருக்கும் என்னால ஆபத்து வராது, இது சத்தியம். 2 சத்தியத்தை செய்தான் கர்ணன். அம்மா, நான் 2 சத்தியம் கேட்பேன், 2 வரம் கேட்பேன், செய்வீர்களா? என்ன மகனே கேளப்பா. அம்மா, 6லயும் சாவு 100லயும் சாவு, என்ன மகனே சொல்லுகிறாய்? அம்மா, பாண்டவர்கள் 5 பேரோடு நான் 6வது ஆளா வந்து சேர்ந்தா துரியோதனை அவனுக்கு துரோகம் செய்து விட்டேன் என்று என்ன சாகச்சிடுவான். 100லும் எனக்கு சாவு. 100 பேர்ல ஒருத்தனா நான் போய் நின்றால் என்னை அர்ஜுன சாகடிச்சிடுவான். 6லும் சாவு. 5 பேரோடு ஒரு ஆளா சேர்ந்தா 6லயும் சாவு. 100 பேரோடு ஒரு ஆளா சேர்ந்தா 100லும் சாவு. அதனால தாயே, நான் சாக பிறந்தவன் அம்மா. கர்ணா, அம்மா, பெருவரும் 2 பெற்ற பிள்ளை தன்னை பெற்ற தாயினை கரம் குவித்து
எனக்கு இரண்டு உலகில் சராசரங்களுக்கு எல்லாம் தாயி பெருவரும் அமரில் பார்த்தனா அடியேன் வீழ்ந்த போது அவனேவர் அறிய மறுவரும் உழைப்பால் எனக்கு அளித்து தம் மகன் எனும் வாய்மையும் உரைப்பி பெருவரம் இரண்டு பெற்ற பெண் பெற்ற தாயினை கரங்குவித்து அம்மா அம்மா அப்படி நான் இறக்க போகின்றவன் தாயே. மகனே ஏப்பா அப்படி சொல்லுகிறாய்? அம்மா நான் வாழ பிறந்தவன் இல்லை தாயே. நான் வாழ பிறந்தவனா இருந்தா என்ன நீ பெட்டியில வைத்து ஆற்றல விட்டிருப்பியா? அந்த ஆறு எவ்வளவு தூரம் எத்தனை ஊருக்கு போகிறது? வேறு எங்காவது இந்த பெட்டியை கொண்டு போய் சேர்த்திருக்காதா? நான் வாழ பிறந்தவனா இருந்திருந்தா எதற்காக அந்த கங்காதேவி ரதேயன் வீட்டிலே கொண்டு போய் என்னை சேர்த்தால்? நான் சாக பிறந்தவன் என்பதனால் தானே தாயே. நான் சாக பிறந்தவன் தாயே. நான் சாக பிறந்தவன் என்பதனாலதான் நான் அங்க தேசத்துக்கு அதிபதியான உடனே அந்த நாட்டை சுற்றி பார்த்து கொண்டு வருகிற பொழுது ஒரு பிராமணர் வீட்டு கன்றுக்குட்டியின் மீது தேரேற்றி கொன்று விட்டேன் தெரியாமல். அதற்கு அந்த பிராமணர் எனக்கு சாபம் கொடுத்திருக்கிறார் தாயே. கன்றினுடைய உடம்பு சிதைந்தது போல என் உடம்பு சிதைந்த தேர் சக்கரம் மண்ணிலே புதைய வேண்டும் என்று. நான் வாழ பிறந்தவனா இருந்தா எனக்கு அவரது சாபம் கொடுத்திருப்பாரா? நான் சாக பிறந்தவன் தாயே. பரசுராமரை குருவாக பெற வேண்டும் என்ற எண்ணத்தினாலே மார்பிலே பூணூல் அணிந்து கொண்டு நின்றேன். அவரும் என்னை பிராமணன் என்று நினைத்து பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். நான் பிராமணன் இல்லை என்ற உண்மை தெரிந்தவுடனே என்னை பார்த்து பரசுராமரே, என்னிடத்திலே கற்ற கலைகள் எல்லாம் முற்ற சமயத்திலே உயிர் காக்கின்ற நேரத்திலே உனக்கு உதவாம போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டாரு. நான் வாழ பிறந்தவனா இருந்திருந்தா எனக்கு அவர் அந்த சாபத்தை கொடுத்திருப்பாரா தாயே? நான் சாக பிறந்தவன் தாயே. நான் சாக பிறந்தவன். நான் சாக பிறந்தவன் தாயே. தேவேந்திரன் என்னிடத்திலே வந்து கவச குண்டலத்தை கேட்கிற பொழுது சூரிய பகவான் தர வேண்டாம் என்று சொன்ன பொழுது நான் கவச குண்டலத்தை கொடுத்துட்டேன் தாயே. நான் சாக பிறந்தவன். நான் சாக பிறந்தவன் தாயே. நான் சாக பிறந்தவன் என்பதனாலதான் நீயும் என்னிடத்திலே இந்த சமயத்திலே வந்து வரத்தை கேட்டிருக்கிறாய் தாயே. அம்மா நான் அர்ஜுனன் அம்பு போட்டு சாகடிக்க போவது என்னுடைய உடம்பதான் அவன் சாகடிக்க போறான். நான் இறந்துட்டம்மா. என்னடா மகனே சொல்லுகிறாய்? ஆமாம்மா. அம்மா தருமருக்கு ஒன்று ஆகக்கூடாது, பீமனுக்கு ஒன்று ஆகக்கூடாது, அர்ஜுனனுக்கு ஒன்று ஆகக்கூடாது, நகுல சகாதேவருக்கு ஒன்று ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற உன் உள்ளம் எனக்கு ஒன்று ஆகக்கூடாதுன்னு நினைக்கலையம்மா. அப்படி நினைத்திருந்தால் என்னிடத்திலே வந்து வரம் கேட்பாயா? எப்பொழுது நீ நாகக்கனை ஒரு முறைக்கு மேல் இன்னொரு முறை விடக்கூடாது, பாண்டவர்களே அர்ஜுனனை தவிர வேறு யார் உயிருக்கும் என்னால் மரணம் வரக்கூடாதுன்னு வரம் கேட்டியோ அப்பவே நான் செத்துட்டோமா. இனி செத்த கர்ணனை தான் அந்த அர்ஜுனன் அம்பு போட்டு சாகடிக்க போறான். மகனே எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. அந்த கண்ணை இப்படி வர கேட்க சொன்னா நான் கேட்டேன். இதுக்குள்ள இவ்வளவு சூட்சம் இருக்கும் என்று எனக்கு தெரியாதே. அம்மா அம்மா நான் சாக பிறந்தவன் தாயே. உனக்கு பிள்ளையா பிறந்தே உன் மடியிலே வளர்ந்தே நீ கண்ணே முத்தே என்று என்னை கொஞ்ச அதை காதல வாங்கி மகிழ்ந்தே உன் தோளிலே சாய்ந்தே நிலா சோறு ஊட்டி உன்னோடு நடப்பதும் சிரிப்பதுமாக வாழ்வதற்கும் தான் நான் பாக்கியம் செய்யல. நான் இறக்கிற பொழுதாவது என்னுடைய உயிர் உன் மடியிலே பிரிய வேண்டும் தாயே. மகனே கர்ணா என்றனை இந்த உலகமே கேட்க ஒப்பாரி வைக்க வேண்டும் தாயே. அதை கேட்டுக்கொண்டே என் உயிர் பிரிய வேண்டும். இந்த வரத்தை கொடுப்பீர்களா? மகனே கர்ணா என்ன சொல்லுகிறாய்? அம்மா நீ பாடுகிற தாலாட்ட கேட்கறதுக்கு தான் நான் பாக்கியம் செய்யலையம்மா. என்னதான் ஆற்றல் விட்டுட்டியே நீ பெற்றெடுத்த உடனே உலகம் படிக்கும் என்று. அதனால நீ பாடுகிற ஒப்பாரியாவது கேட்டுக்கொண்டே உன் மடியில வளர்றதுக்கு பாக்கியம் செய்யாத நான் உன் மடியிலே என் உயிரை விடுவதற்கு பாக்கியம் கேட்கிறேன் தாயே.
உன் மடியிலேயே என் உயிர் பிரிய வேண்டும். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய மார்பகத்திலே வரக்கூடிய தாய்ப்பாலை அருந்துவதற்கு பாக்கியம் செய்யாத இந்த பாவி உங்க மடியிலேயே என் உயிர் பிரிய வேண்டும். தாயே, இந்த வரத்தை எனக்கு கொடுங்க. மகனே கர்ணா, இப்படி ஒரு நிலை எந்த தாய்க்கு வரக்கூடாது கர்ணா. கர்ணா, அம்மா, இரண்டாவது வரம். நான் உங்க மகன் என்கின்ற உண்மையை நீங்க யாருக்கும் தெரியப்படுத்தாம இவ்வளவு காலம் எப்படி காப்பாற்றினீர்களோ அதே போல இனி வரும் காலங்களும் யாருக்கும் தெரியாம காப்பாற்றும். ஒரு காலத்திலே என் உயிர் பிரிந்து உன் மடியிலே என் உயிர் பிரிகிற பொழுது நீ மகனே கர்ணான்னு சொல்லும் போதுதான் எல்லாருக்கும் தெரியணும். அதற்கு முன்னதாக நீங்கள் தான் என்னுடைய தாய் என்கின்ற உண்மையானது தெரிய வருமாயின் தர்மராஜா இந்த பாரத போரே வேண்டாம் என்று காட்டுக்கு சென்று விடுவார். அதனாலே பாரத போர் வேண்டாம் என்று காட்டுக்கு சென்று விடுவார். நானும் நாட்டை எல்லாம் துரியோதனுக்கு கொடுத்து விடுவேன். அதனால இந்த உண்மை யாருக்கும் சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிறார். பக்த கொடிகளே, மாடுபடி சண்டையானது இன்னும் சற்று நேரத்திற்கு ஆரம்பிக்கப்பட இருப்பதனாலே உங்களுடைய பசுக்களை எல்லாம் ஆலய வளாகத்திற்கு ஓட்டி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாடுபடி சண்டை ஆரம்பிக்கப்பட இருப்பதனால மாடுகளை ஓட்டி கொண்டு வரவும். அது வரைக்கும் இந்த உண்மை யாருக்கும் தெரியாம காப்பாற்றுங்கள் தாயி. தெரிஞ்சா தர்மராஜா போரே வேண்டான்னு காட்டு போயிடுவார். அண்ணனே நாட்டை ஆளட்டும் என்று நான் என்ன தெரியுமா செய்வேன்? என் நண்பன் துரியோதனை கொடுத்துருவேன். கடைசி வரைக்கும் நல்லவர் தர்மராஜா எதையும் அனுபவிக்காமல் காட்டுக்கே போயிடுவார். எந்த உண்மை இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது என்று இவ்வளவு நாள் மறைத்தாயோ? உலகம் படிக்கும் என்று அஞ்சுதானே இந்த உண்மையை நீ மறைத்தாய். உலகம் படிக்கும் என்று அஞ்சுதானே என்னை பெற்றவுடன் பெட்டியிலே வைத்து ஆற்றிலே விடுத்தாய். என் உயிர் பிரிகின்ற பொழுது உன் வாயாலேயே இந்த உண்மை தெரியும் போதுதான் இந்த உலகத்துக்கு தெரியணும். அது வரைக்கும் நீ சொல்ல மாட்டேன் யாருக்கும் சத்தியம் செய். பாண்டவர்களை சொல்ல மாட்டேன்னு சொல்ல, உலகத்துக்கே தெரியாம காப்பாற்று. பொன்னுமாதேவி 2 சத்தியங்களை செய்தார். கர்ணா, வந்து விடப்பா கர்ணா, இப்பொழுதாவது என்னோடு வந்து விடப்பா கர்ணா. உன் தம்பிங்க 5 பேர் இருக்கிறார்கள் கர்ணா. என் அன்பு மகனே, உன்னை பெட்டியில வைத்து ஆற்றிலே விடுத்தேனே தவிர நான் உறங்கிய நாளே கிடையாது. என் கண்கள் உறங்கியதே கிடையாதே. நீ எங்க இருக்கிறாய், எப்படி இருக்கிறாய் என்று உன்னை பற்றி நான் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருந்தேனா என் கண்ணே. இப்பொழுது உண்மை தெரிந்தும் பயனில்லையே. உன்னை என்னோடு சேர்த்து கொள்ள முடியலையே. நான் என்ன செய்வேன்? இந்த பாழ் விதி, இந்த பயங்கரமான விதி இப்படி உனக்கு எனக்கு இப்படி ஒரு சதி செய்கிறதே என் கண்ணே. மகனே கர்ணா, அம்மா அழாதீங்கம்மா. புறப்படுங்கள் தாயே, புறப்படுங்கள் அம்மா. இன்றையிலிருந்து நான் நிம்மதியா உறங்குவேன். தாயார் தந்தையார் என்று தெரியாமல் நான் உறங்காமல் இருந்தேன். என் தாய் குந்தமாதேவி, என் தந்தை சூரிய பகவான், நான் சூரிய குமரன். என் தாய் குந்தமாதேவி பாண்டவர்களுக்கு அண்ணன். இது உலகத்துக்கு தெரிய வேணாம், எனக்கு தெரிந்தது போதும் தாயே என்று குந்தமாதேவியை கர்ணனானவன் தேற்றுகிறான். கர்ணனை குந்தமாதேவி தேற்றுகிறார். அப்படி குந்தமாதேவியை தேற்றி அனுப்புகின்றான் இந்த கர்ணனான்.